Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 5th செப்டம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள பாயிண்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்தியன் நேவி அண்ட் ஃப்ரான்ஸ் வர்ணா எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேஷ் விமன் கமிஷனோட பிரசிடெண்ட்டாக பபிதா சௌஹானை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக அர்ஜுன் ராம் மேஹ்வால் அந்த யூனியன் மினிஸ்ட்ரி நியூ நோட்ரி போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்தியன் ஆர்மி தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் நமான் லான்ச் பண்ணது. மென்ஸ் கிரிக்கெட் டீமோட செலக்டராக அஜய் ரத்ரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பை பிசிசிஐ. மாரியப்பன் தங்கவேலு ஹை ஜம்பில் தான் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இன் பாரிஸ் பேராலிம்பிக்ஸ் 2024. லக்னோவில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் கமாண்டர்ஸோட கான்ஃபரன்ஸுக்குள்ள தீம் ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர் இந்தியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். வேதிக் 3D மியூசியம் வாரணாசியில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இங்கிலாந்து ஓடிஐ அண்ட் T20 டீமோட ஹெட்டாக பிரெடன் மெக்குலம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், உத்தரப்பிரதேஷ் விமன் கமிஷனோட வைஸ் பிரசிடெண்ட்டாக அபர்ணா யாதவ் அண்ட் சாரு சௌத்ரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இனி இதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் ரீட் பண்ணணும்னு பார்க்கலாம். First important article, 6 dead in landslides in Nagaland, crucial national highway hit. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி லேண்ட்ஸ்லைட்னா என்னென்னு படிக்கணும். அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட், இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் மோஸ்ட் வல்னரபிள் டு லேண்ட்ஸ்லைட்ஸ், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நமக்கு மேப் மார்க்கிங் வரலாம், இல்லைனா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வல்னரபிள் டு லேண்ட்ஸ்லைட்ஸ், இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரலாம். அண்ட் நம்ம எஸ்ஐஸ் எல்லாம் இந்த லேண்ட்ஸ்லைட் இதை பேஸ் பண்ணிலாம் எழுதும்போது ரீசெண்டாக நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ரீசெண்டாக நடக்கிற லேண்ட்ஸ்லைட்ஸ் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், சென்டர் திரிபுரா சைன் அக்கார்ட் வித் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ். அப்போ ரீசெண்டாக நம்ம இந்த இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் எல்லாம் பற்றி நியூஸில் பார்த்துட்டே வரோம். அப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, திரிபுரா கவர்மெண்ட் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு 300 இன்சர்ஜென்ட் குரூப்பில் உள்ள 300 பீப்புள் அந்த குரூப்புக்கு வெளியே வர்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ரீஜன்ஸில் திரிபுராவில் டெவலப்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக 250 crore பேக்கேஜ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது ட்ரைபல் பாப்புலேஷனுக்காக தான் இந்த ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் கவர்மெண்ட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பீஸ் அண்ட் இன்டெக்ரேஷன், பின்ன கவர்மெண்ட் கமிட்மெண்ட், கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் தான் கவர்மெண்ட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நமக்கு வேணும்னா இந்த மாதிரி இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் எல்லாம் மிலிட்டரி அட்டாக்ஸ் இதெல்லாம் வச்சு நமக்கு அழிக்க முடியும். பட் கவர்மெண்ட்டுக்கு இப்போ பீஸ் தான் வேணும், பீஸ் அண்ட் இன்டெக்ரேஷன் தான் வேணும். அதனால தான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ரீஜன்ஸில் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அங்கே டெவலப்மெண்ட் கொண்டு வரனால அங்கே உள்ள பீப்புள்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போது இன்சர்ஜென்ட் குரூப்ஸ்னால் என்ன, இங்கே இருக்க இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் என்னெல்லாம், அண்ட் இவங்களுக்குள்ள ஐடியாலஜிஸ் எல்லாம் என்ன, அண்ட் இதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இன்சர்ஜென்சியை எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் இது மற்றவங்களுக்கு ஹியூமன் பீங்ஸ் அங்கே இருக்கிற ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் இதை டிக்ரீஸ் பண்ணுறது எப்படி, இந்த டைமென்ஷன்ஸ்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் படிக்கணும். அண்ட் திரிபுரா கவர்மெண்ட் இப்போ அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறது NLFT அப்புறம் ATTFங்கிற ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் கூட தான் இந்த அக்ரிமெண்ட் வச்சு அதில் 300 இன்சர்ஜென்ட்ஸ் தான் அந்த ஒரு குரூப்லேருந்து வெளியே நார்மல் சொசைட்டி கூட மிங்கிள் ஆகி இந்த இதிலேருந்து வெளியே வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இன்சர்ஜென்சினா என்ன, இந்தியாவில் எங்கெல்லாம் இன்சர்ஜென்சிஸ் கூடுதலாக இருக்கும், ரெட் காரிடோர் ரீஜியன்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்கை இஸ் த லிமிட். இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிக்சர் எக்ஸசைஸ் தரங் சக்தி 24 தான். அண்ட் இது ஃபேஸ் 2 பிக்சர் தான். தரங் சக்திக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் August 6 to 14 நடந்துச்சு இன் 2024. அண்ட் ஆல்சோ இப்போ நடக்கிறது ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 September 1 to 14 வரைக்கும் நடக்கும் இன் ராஜஸ்தான். ஃபேஸ் 1 நடந்தது தமிழ்நாட்டில் சுலூருங்கிற பிளேஸில் தான் ஃபேஸ் 1 நடந்துச்சு. தரங் சக்தினா என்ன, அதுக்குள்ளே ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம், அதுக்குள்ளே சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த தரங் சக்தி ஹோஸ்ட் பண்ணுறது இந்தியா தான், இன்வால்விங் மல்டிபிள் கண்ட்ரீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருந்திருக்கு, செகண்ட் ஃபேஸில் எந்த கண்ட்ரியெல்லாம் இன்வால்வ் ஆக போகுது, இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிச்சிருக்கணும்.
ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் செகண்ட் ஃபேஸில் பங்களாதேஷ், கிரீஸ், சிங்கப்பூர், யுஏஇ அண்ட் யுஎஸ்ஏ இதெல்லாமே வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த தரங் சக்திக்குள்ளே சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் என்ன, எதுக்காக கவர்மெண்ட் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து படிச்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸ் இதுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ், இந்த தரங் சக்திக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா பூஸ்டிங் மிலிட்டரி கோஆப்ரேஷன், ஷோகேசிங் இந்தியாஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ், பின்ன என்ஹான்சிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸ், இதெல்லாம் தான் இந்த தரங் சக்தி இதுக்குள்ள சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லலாம். இந்தியா தரங் சக்தி கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இதெல்லாம் தான். அப்போ இதை பேஸ் பண்ணி வாட் இஸ் தரங் சக்தி, வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ், இந்த கண்டக்ட் பண்ணுறதுனால இந்தியாவுக்குள்ள அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது இதெல்லாமே படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், PM takes aim at China in Brunei, says India note for expansionism. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ப்ரூனேயை விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விசிட்டுக்குள்ளே மெயின் ரீசன் வந்து ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விசிட் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த விசிட்டில் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து டெவலப்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எக்ஸ்பேன்ஷனிசமில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து சைனாவை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் சைனா வந்துட்டு சவுத்து சைனா சீல சைனீஸ் கொண்டு வந்திருக்க 9 லைன் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனா கொண்டு இருக்கிற இந்த 9 லைன் பாலிசியை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டே வந்து அலோவ் பண்ணலை. பட் சைனீஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது இதை பேஸ் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இருக்கிறோம், நோட் ஃபார் எக்ஸ்பேன்ஷனிசம்க்கு கிடையாது, ஒன்லி ஃபார் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம 9 லைன்னா என்னென்னு படிக்கணும், சவுத் சைனா சீல 9 லைன்னா என்னென்னு படிக்கணும், சைனாவோட அக்ரெசிவ் எக்ஸ்பேன்ஷனிசம் பாலிசி எல்லாம் பற்றி படிக்கணும். அண்ட் ஆல்சோ இது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவிலேருந்து தான் ப்ரூனை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ப்ரூனை ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து படிக்கணும். இந்தியா ப்ரூனைக்குள்ள ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் படிக்கணும். இப்போ இந்தியாவும் ப்ரூனையும் இதிலெல்லாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் கொலாபரேஷன், எனர்ஜி செக்யூரிட்டி, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் ப்ரூனைக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே படிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்தியா அண்ட் ப்ரூனை உள்ள காமன் குரூப்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்தியாவுக்கும் ப்ரூனைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகி இது 40th இயர் தான். அப்போ இது வந்துட்டு 40th ஆனிவர்சரி. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ஒரு ஆர்டிக்கலில் இருந்து ஃபர்ஸ்ட்டு இந்தியா ப்ரூனை ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் படிக்கணும். அடுத்து சைனா அக்ரெசிவ் எக்ஸ்பேன்ஷனிசம் பற்றி படிக்கணும். அண்ட் இந்தியா ப்ரூனை எந்தெந்த குரூப்ஸ்லாம் காமனாக இருக்கிறாங்க அண்ட் இந்தியாவுக்கும் ப்ரூனைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். Next article, latest ILO study links AI to dip in labor income. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் த வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் ரிப்போர்ட். அண்ட் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இந்த ஏஐ வந்துட்டு பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குது. அப்போது இதோட நெகட்டிவ் இம்பேக்ட், ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னா லேபர் இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டடியை கொண்டு வந்தது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அண்ட் இந்த ரிப்போர்ட்டோட நேம் த வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் ரிப்போர்ட். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இட் ஸ்டடீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு அண்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ இந்த லேபர் இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து இருக்குது. ஏஐ டெக்னாலஜி நம்ம கொண்டு வரனால அதுக்கு பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குது. பட் நம்ம ஆன்சர்ஸ் எழுதும்போது பாசிட்டிவ் மட்டும் எழுதக்கூடாது, நெகட்டிவ் மட்டும் எழுதக்கூடாது, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி தான் எழுதணும். பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு நெகட்டிவுமே இருக்கும், ரெண்டும் தான் எழுதணும். ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரனால லேபர் இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். லேபர் இன்கம் டிக்ரீஸ் ஆகிறனால நமக்கு பாவர்ட்டி வரும், ஹங்கர், மால்நியூட்ரிஷன், பின்ன குவாலிட்டி எஜுகேஷன் இருக்காது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வருது. அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால நம்மளால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம இந்த எல்லா டைமென்ஷன்ஸ்லையுமே படிக்கணும். அண்ட் இந்த ஏஐ டெக்னாலஜி வரனால லேபர் இன்கம் டிப் ஆகும். இந்த லேபர் இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து வர நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, அது நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் ஆல்சோ இதில் உள்ள பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸை என்னெல்லாம் நம்ம எழுதணும்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்னா என்ன, இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, இதுக்குள்ள ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட். இப்போ 2025 நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 இவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன, அதோட நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் 26 எக்ஸாம் எழுத பிளான் இருந்ததுன்னா 25 வரப்போகிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன, அதோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். அப்போ நீங்கள் எந்த இயரில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கு 1 year பிஃபோர் உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜில் உள்ளது. ட்ரேடிங் அப், வேர்ல்டு பேங்க்ஸ் க்ரோத் ப்ரக்னோசிஸ் ஃபார் இந்தியா மூவ்ஸ் சம் பாலிசி ஷிஃப்ட்ஸ். இதில் வந்து ரீசனாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்து 7% வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், இதெல்லாமே பேஸ் பண்ணி படிக்கணும். சேம் திங் தான் இந்த ஒரு எடிட்டோரியல் பேஜ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சப் கிளாசிஃபிகேஷன் வேர்டிக் த்ரூ அம்பேத்கர்ஸ் ஐடியல். இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் SC அண்ட் ST பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டெத் ஃபார் ரேப். இது வந்து ரீசெண்டாக அபராஜிதா பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பில் பேஸ் பண்ணி உள்ள ஒரு ஆர்டிக்கல் தான் இது. அப்போ இந்த டெத் ஃபார் ரேப் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்துட்டு சரியா தப்பா அண்ட் இதுக்குள்ளே இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே, இந்த பில்லோட சிக்னிஃபிகன்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், வாட் டு வி நோ அபவுட் ANIIDCO. அப்போ இந்த ANIIDCOனா அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது நீதி ஆயோக் அலாங் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த ஒரு டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா இதில் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் க்ரியேட் பண்ணும், இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறது வந்துட்டு இந்தியாவோட க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நேஷ்னல் லெவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு டெவலப்மெண்ட் தான் இது. பட் அட் த சேம் டைம் நமக்கு க்ரோத்தும் இருக்கும், பட் நிறையா அதுக்குள்ளே இம்பேக்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், சோஷியல் கன்சர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்கும். இந்த ஒரு ஐலாண்ட் வந்து எக்காலஜிக்கலி ரொம்பவே சென்சிபிளான ஒரு ஏரியா தான் நம்ம இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்குது. அப்போ இந்த மாதிரி சென்சிபிளான ஏரியாஸில் நம்ம டெவலப் கொண்டு வரனால உள்ள இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நேஷனோட க்ரோத்தும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ், பட் அட் த சேம் டைம் இது என்விரான்மெண்ட்டுக்கும் அங்கே உள்ள சொசைட்டிக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போது இது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம், அதை தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் இதில் நம்ம ANIIDCOனா என்னென்னு படிக்கணும். அண்ட் இதுக்குள்ளே நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன, என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் எல்லாம் என்ன, இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஒப்போசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் இதை வந்துட்டு எப்படி ரெண்டு ஈக்குவலாக கொண்டு போகலாம், இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், why has Himachal Pradesh raised the marriageable age for women. அப்போது மேரேஜ் ஏஜ், விமனுக்குள்ளே மேரேஜ் ஏஜை எதுக்காக ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை ரைஸ் பண்ணுறனால உள்ள பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் இது பேஸ் பண்ணி வந்த ரீசெண்டாக வந்த பில்ஸ் எல்லாமே, நம்ம பில்ஸோட நேம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போது மேரேஜ் ஏஜ், இப்போது மென்ஸுக்குள்ள மேரேஜ் ஏஜும் 21 தான், விமன்ஸுக்குள்ள மேரேஜ் ஏஜும் 21 தான். அப்போது இதில் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மேரேஜ் ஏஜ் 21 தான். இந்த மேரேஜ் ஏஜ் 18 to 21 சேஞ்ச் ஆனதுனால அதில் இருக்க பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், 90% ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் கம்ப்ளீட்டட். ஸ்மார்ட் சிட்டி மிஷனில் 90% ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் 10% தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருக்குது. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஸ்மார்ட் சிட்டி மிஷன்னா என்ன, ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸுக்குள்ள காம்போனன்ட்ஸ் என்ன, அண்ட் இது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ், அண்ட் இந்த 10% ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாததுக்குள்ள ரீசன்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். Next article, XI host African leaders at Grand Summit in Beijing. இந்த ஒரு சமிட் வந்து எல்லா 3 years ஒன்ஸுமே நடக்கும். இப்போ வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க சைனா, அதனால தான் இந்த ஒரு சமிட் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப்ரிக்கா வந்துட்டு ரிச் இன் ரிசோர்ஸஸ். அப்போ சைனா வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சைனா தான் ஆஃப்ரிக்காக்குள்ளே லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு கூட சொல்லலாம். மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் ஆஃப்ரிக்கா கூட டைப் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்கு. பட் முடியலை, பிகாஸ் சைனா கூட வந்து காம்பீட் பண்ண முடியாது, பிகாஸ் சைனா தான் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஆஃப்ரிக்கா சைனா ரிலேஷன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா டு அதர் கண்ட்ரீஸ் ரிலேஷன்ஸும் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும்.
Next important article, South Africa and India impact on submarine rescue missions. சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. சப்மரைன் ரெஸ்கியூ மிஷனுக்காக தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி சப்மரைன்னா என்ன, சப்மரைனுக்குள்ள டைப்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து படிக்கணும். அண்ட் இப்போ இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா, டு என்ஹான்ஸ் சப்மரைன் ரெஸ்கியூ மிஷன். இதில் வந்துட்டு சேஃப்டி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் நேவி சப்மரைன் க்ரூ தான் இதில் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதனால் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் ஆகும். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் இஸ் சப்மரைன், டைப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இந்த அக்ரிமெண்ட் என்ன, இந்த அக்ரிமெண்ட்டோட இம்பேக்ட்ஸ் ஓர் இந்த அக்ரிமெண்ட்குள்ளே இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். Next one, at least 81 killed in Nigeria in suspected Boko Haram attack. அப்போது இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த டெட்லி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள போகோ ஹராம் இந்த ஒரு டெட்லி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பற்றி தான் படிக்கணும். அண்ட் இவங்களோட ஹிஸ்டரி, வாட் இஸ் போகோ ஹராம், இவங்களோட ஹிஸ்டரி, இவங்க எங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள ஐடியாலஜி என்ன, இதெல்லாமே இந்த ஒரு இது பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் ப்ரிலிம்ஸில் கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடுதல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு பீக் டைம் லேர்னர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.